பகவான 2 கேள்விகள் கேட்ட. ஜீவன் சம்சாரியா முக்தனா? நீங்க சொல்றத பார்த்தா அவன் ஒரு சமயத்துல சம்சாரி அப்படின்னு தோன்றது என்ன, அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ. ஆனா அவன் முக்தனாகவும் இருக்க முடியும்னு சொல்றது உண்மையில எப்படி? அவன் சம்சாரியா இருந்தா சம்சாரியா தானே இருக்கணும், எப்படி முக்தனாக முடியும்? முக்தனாக இருந்தா எப்படி சம்சாரியாக முடியும்? ஒரே மனுஷன் எப்படி யூ கேன் டிஸ்கிரைப் ஹிம் ஆஸ் நித்திய முக்தன், நித்திய பத்தன்? பத்தன்னா கட்டுப்பட்டவன், கர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், சம்சாரியா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ரெண்டாவது முக்த புருஷன்னா முக்த புருஷனுடைய லட்சணம் என்ன? இது அர்ஜுனன் கீதையில கேட்ட கேள்விதான். சிதப்பிரஜன் அவனுடைய லட்சணம் என்ன? முக்த புருஷனும் பத்த புருஷனும் எப்படி வித்தியாசப்படுத்துறது? ஹவு டு டிஃபரன்ஷியேட் முக்த புருஷனையும் பத்த புருஷனையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? 2 கேள்வியை கேட்கிறார். இதுக்கு ஒரு வேர்டு சொல்லணும்னா, முக்த புருஷனும் பத்த புருஷனும் ஞானம் தான் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஒருவன் பத்தனா இருக்கிறான், சம்சாரியா இருக்கிறான்னா காரணம் அஜ்ஞானம் தான், ஆத்ம அஜ்ஞானம். முக்தி படைய அப்போ முக்தனாகணும்னா அவன் ஆத்ம ஞானத்தை அடையணும். சோ இதைத்தான் சொல்ல போறாரு இந்த அத்தியாயத்துல. இதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்ம அஜ்ஞானம் அப்படிங்கிற, ஆத்ம அஜ்ஞானம்னா என்ன? நான் யார் என்ற குழப்பம் என்ன? அதுல அபிமானத்தினால, தேகாபிமானம், நான் தேகம் தான் நான் அப்படிங்கிற, தேகத்துக்கு ஏதாவது ஏற்பட்டதுனால, தேகத்துக்கு சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஏற்பட்டது அது எனக்கு ஏற்பட்டது போல், அதான் நான் அப்படிங்கிற தேகத்துல என்னுடைய அபிமானத்தை வச்சிருக்கேன். அவன் தேகத்தின் குறைகளை தன் குறைகள் என்று எண்ணி, அதனால அந்த குறைகளை நீக்கிறதுக்கோசம் கர்மம் செய்து புண்ணிய பாபங்களை சம்பாதித்துக் கொண்டு ஜென்மன் சக்கரத்துல புனரப்பி ஜென்மம் என்று சம்சாரம், அதான் சம்சாரம்ங்கிறது. சோ இந்த சம்சாரத்தினுடைய ஆரிஜின் என்னன்னா அஜ்ஞானம், தன்னை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறது அதுக்கு காரணம். நான் யார் என்று உண்மையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது, அது குழப்பம் இருக்கிறதுனாலதான். இந்த அஜ்ஞானம் நீங்கி என்ன தேகாபிமானத்தை துறந்து என்ன நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்போ அசங்க ஆத்மா, அந்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறப்போ அப்பதான் அவன் முக்தனாகிறான். சோ எப்படி ஒருவனே பத்தன் முக்தனா இருக்க முடியுங்கிற பாயிண்ட கிளாரிஃபை பண்ற என்ன? சோ இந்த சைத்தன்யம் இங்க இருக்கு, சைத்தன்யத்தோட கூடவே அகங்காரம் இருக்கு. நம்ம அதனுடைய இதை கான்டெக்ட்ல பார்த்தோம். இந்த சைத்தன்யம்ங்கிறது பிம்ப சைத்தன்யம், அதனுடைய பிரதிபிம்பம் அந்த கரணத்தில் ஏற்படுறதுனால அது சேதனத்துவத்தை அடைகிறது. நான் என்று அகங்காரம் வருது, ஈகோ அகங்காரம் அப்படிங்கிறது ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க, சிதாபாசன் சொல்றோம், பல்வேறு காரணங்கள். சோ there are 2 eyes there, 2 ஐ இருக்கு. ஒரு ஐ பெரிய ஐ சைதன்யம், அது ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் அது இருக்கிறதுனாலதான், அதனுடைய பிரகாசத்துலதான் இந்த மனது சேதனத்துவத்தை அடைந்து அந்த சின்ன ஐ அல்லது ஈகோ அல்லது அகங்காரம் ஏற்படுறது. சோ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அந்த சின்ன ஐய நான் நினைச்சிருக்கோம். நினைச்சுன்னு அந்த சின்ன ஐங்கிறத மனசு தேகத்தை எல்லாத்துக்கும் சேதனத்துவத்தை கொடுத்து அது நான் நம்ப, அதுக்கு குறைகள் உள்ளது, லிமிட்டானது. அதனால அந்த குறைகளை தீர்க்க நம்ம கர்மம் செய்து சொன்ன இல்லையா, புண்ணிய பாவங்களை சம்பாதித்துக் கொண்டு சம்சாரத்தில் உண்டு கொண்டிருக்கோம். எப்போது நான் அந்த சின்ன ஐ இல்ல நான் பெரிய ஐ அப்படிங்கிற அறிவு எனக்கு ஏற்படுறதோ அப்போ நான் முக்தனாறேன். அப்போ அந்த ஆத்மா, அந்த ஐங்கிறது சைத்தன்யம் இருக்கு, அது நித்திய வஸ்து, அசங்கமானது, அகர்த்தா அபோக்தா, கர்மத்தினால் அது கட்டுப்படுவதில்லை. அப்படிப்பட்ட நான். சோ அந்த நான் அங்க இருக்கு. சோ இப்போ அந்த நான் பெரிய நான் அறிகிறதுதான் ஞானம்ங்கிறது. அது அறிந்தால் முக்தனாகிறான். என்ன அறிந்தால் அர்த்தம்? யூ மஸ்ட் ஓன் இட் அப். இட்ஸ் நாட் இனஃப் டு நோ. சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, இது தெரிஞ்சா மாத்திரம் போறாது. அந்த சைத்தன்யம் தான் நான், ஆத்மா. ஆத்மாங்கிற நான் அப்படிங்கிறத ஓன் அப் பண்ணும். அதான் ப்ராப்ளம். டு ஓன் அப் தட் ஐ, because you don't see that. You see the body physically, easy for you to say I. எனக்கு காலை வலிக்கிறது, கை வலிக்கிறது, ஆர் மனசு, all these things are
நம்ம வந்து ரெண்டும் இருக்கிறப்ப நம்ம we throw our weight behind this malai. இந்த அகங்காரத்தின் பின்னாடி நம்ம இருக்கோம். அதனால நமக்கு எல்லா விதமான சம்சார ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படுறது. So it is a requirement is shifting of the vision. நம்ம யார் என்பது உண்மையாக அறிந்து அதை நான் என்று பூரணமாக ஒத்துக்கொள்றது. இந்த பூரணமாக ஒத்துக்கொள்றது அண்டர்லைன் பண்ண 3 தடவை என்ன. சோ அதுதான் தட் இஸ் த ஹோல் ப்ராசஸ். அப்புறம் என்ன சொன்னார், சுகம் துக்கம் ஜனனம் மரணம் பார்த்தோம். நம்ம ஜஸ்ட் சம்மரைசிங் தி லாஸ்ட் ஃபியூ ஸ்லோகாஸ் நம்ம பார்த்தது ஃபார் தி கண்டினியூட்டி பொசிஷன். சுகம் துக்கம் ஜனனம் மரணம் ஆகியவை நிறைந்த சம்சாரம் என்பது சொப்பனம் போல அப்படின்னு சொல்லுறது. சொப்பனம் போல திரிகுணாத்மிக மாயையினால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு தோற்றமே. மாயையில சத்வ ரஜ தமோ குணங்கள்லாம் இருக்கு. அந்த மாயைக்கு விக்ஷேப சக்தி இருக்கு, ஆவரண சக்தி இருக்கு. சொப்பனத்தும் போது ப்ரொஜெக்ட்ஸ் தட் வேர்ல்டு என்ன. அந்த சொப்பனம் மாதிரியே தான் ஜாகிரத்திலையும் இந்த பிரபஞ்சங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு என்ன. அது வந்து நமக்கு வந்து இந்த மாயைக்கு 3 குணங்கள் இருக்கு, சத்வ ரஜ தமோ குணங்கள் இருக்கு என்ன. நம்ம வந்து இந்த சத்வ பிரதானமாக இருக்கும் பொழுதோ நமக்கு எல்லா குணங்களும் நமக்கு இருக்கு. எல்லாருக்கும் சத்வ ரஜ தமோ குணங்கள் இருக்கு. கீதையில சொன்னார், ஞாபகம் 14வது கூட குணத்திரை விபாகத்தில் சொன்னார் இந்த 3 குணங்களும் இருக்கு. ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் விச் இஸ் ப்ராமினன்ட், விச் இஸ் பிரிடாமினன்ட், எது ஜாஸ்தியா இருக்கு. ஒருத்தருக்கும் அந்த குணங்கள் இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் இந்த கிளாஸுக்கு வந்திருக்காங்க. ஐ கேன் வெரி கான்பிடென்ட்லி சே உங்களுக்கு சத்துவம் ஓங்கி இருக்கு. முக்கியமா எல்லாரும் பிசினஸ் ஆபீஸ் ஓடிட்டு இருக்கவளா என்ன, அவளுக்கெல்லாம் ரஜம் பிரதானமா இருக்கு. அதனால அவ ஓடிட்டு இருக்கா என்ன. சரி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் டிக்ளேர் பண்ணேன் ஜஸ்ட் சே ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ். ரஜ பிரதானம் இருக்கிறதுனால சில பேர் ரஜ பிரதானம் இருக்கிறவங்க இந்த 1 மணி நேரம் உட்கார முடியாது. In fact that you can sit for 1 hour and listen to a serious talk shows உங்களுக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியும். ரஜோகுணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா 1 நிமிஷம் உட்கார முடியாது ஒரு இடத்துல. கை துடிச்சுட்டு இருக்கும், ஆடிட்டு இருக்கும், மனசுங்க ஓடிட்டு இருக்கும், இப்படி எப்படி ஆடும். ஆல் தீஸ் திங்ஸ் will happen. தமோ குணம் இருந்ததுன்னா இதுவும் செய்ய மாட்டான் அதுவும் செய்ய மாட்டான், படுத்து சூழ்நிலை இருக்கும். He will not exert himself. இந்த 3 குணங்களும் இருக்கு. சோ இப்ப வந்து அறியாமைங்கிறது தமோ குணத்திலும் ரஜோ குணத்திலும் நிறைய இருக்கு. சோ இந்த அறியாமைங்கிறது ரஜோ தமோ குணத்தில் இருக்கிறதுனால என்ன, அவன் வந்து நம்ம வந்து அகம் தேகோஸ்மி, நான் தான் இந்த தேகம் என்ன. ரஜஸ்வரத்தினாலும் சரி, எனக்கு நான் தான் இந்த தேகம், தேகாபிமானம் இருக்கிறதுனால என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய பிசினஸ், என்னுடைய சோ மெனி திங்ஸ் எல்லாம் அந்த தேகாபிமானத்தில் தான் ஆரம்பிக்கிறது எல்லாம். சோ ஹி இஸ் டோட்டலி இம்மர்ஸ்ட் இன் தேகம், பாடி ரிலேட்டட் மேட்டர்ஸ். தமசில் இருக்கிறவன் அந்த எக்ஸர்சைஸ் கூட பண்றதுல சுகமா தூங்கிட்டு இருக்கணும்னா ஐ ஷுட் நாட் எக்ஸப்ட் மை செல்ஃப் அப்படின்னு இருக்கான் அவனும். சோ அவன் 2 பேரும் இந்த நான் தேகம் அப்படிங்கிற ஒரு அறியாமையில ஆழ்ந்திருக்க என்ன. இந்த தமோ ரஜ குணங்கள் எல்லாம் அடங்கி சத்துவ குணம் ஓங்கும் போது என்ன, ஞானத்துக்கு சத்வாத் ஜாயத்தே ஞானம். இந்த சத்துவ குணம் ஓங்கி இருக்கும் போது ஞானத்துக்கு முதன்மை கொடுக்கிறோம். அப்பதான் இந்த தென் என்ன பண்றோம், குரு சாஸ்திரத்துக்கு போய் என்ன அந்த ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைகிறோம் என்ன. சோ அதான் சொல்றாருங்க. சோ சம்சாரம் இதுக்கு இந்த 2 இதுக்கும் காரணம் என்னன்னா இந்த அஞ்ஞானம் தான் காரணம். அஞ்ஞானங்கிறது மாயையினுடைய குணங்கள் தான் காரணம். சத்துவங்கிறப்போ ஞானம், ரஜஸ் தமஸ்ங்கிறப்போ அஜ்ஞானம். சோ எது ப்ரிடாமினன்டா இருக்கோ அதுல அவன் இருக்கான். அதனால சோ அதை ஆன்சர் பண்றாரு. அப்புறம் இந்த மாதிரி தான் உபதேசம் பண்ணிட்டு 6வது வந்து 5 ஸ்லோகம் இருக்குல்ல, நான் சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகாஸ் என்ன சம்மரி. 6வது ஸ்லோகத்திலிருந்து ஞானி அஞ்ஞானி லட்சணங்களையும் வித்தியாசங்களையும் கூறுகிறார் என்ன. இது வந்து இந்த இப்ப வந்து 6வது நம்ம வந்து போன கிளாஸ்ல we saw 6th பார்த்தோம் நினைக்கிறேன் இல்ல, 5th 6th பார்த்தோம். 6th பார்த்தோம்னா 6th என்ன பண்றாரு, இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு உதாரணத்தை கொண்டார், ஒரு எக்ஸாம்பிள். அது உபனிஷத்துல இருக்கிற சமாச்சாரம். என்ன சொன்ன, சுபர்ணா வைத்தோ சதிருஷோ சகாயோ, அது உபனிஷத்துல துவா சுபர்ணா சைஜா சகாயா சமானே விருட்சே பரிஷஸ்வ ஜாதேன்னு மண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம் வருது என்ன. எதிர்ச்சேதோ கிருதமேடோ விருட்சே ஏகஸ்தோ சுவாததி பிப்பலான்னம் அன்னோ நிரன்னோபி பலேன பூயான். என்ன சொல்றார், 2 இது இருந்தது, 2 பறவைகள் ஒரு விருட்சத்துல இருந்தது என்ன.
அந்த 2 பறவைகள்ல ஒரு பறவை வந்து அந்த மரத்தில் இருக்கிற காய்களையும் பழங்களையும் சுவைத்துக் கொண்டிருந்தது. இன்னொரு பறவை வந்து இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது, ஒன்றும் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றேன். என்ன அது எப்படின்னா, அந்த ஐடியா என்னன்னா, ஒரு விருட்சத்துல 2 பறவைகள் இருக்கிறது. என்னன்னா, இந்த தேகம்ங்கிற விருட்சத்துல 2 பறவைகள் இருக்கு. ஒண்ணு பரமாத்மா சைத்தன்யம் சொன்ன இல்லையா, அந்த பிம்ப சைத்தன்யம். அப்புறம் 2வது என்னன்னா, அந்த பரமாத்மாவுடைய பிம்ப சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் மனத்துல ஏற்படுற, அந்த கரணத்தில் ஏற்படுறப்போ அது சேத்தனத்துவத்தை அடைந்து பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்ட்டு ஒரு டூப்ளிகேட் ஐ உண்டாருது. இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். நீங்க வந்து ஒரு கண்ணாடியில பார்த்துட்டீங்கன்னா உங்க முகம் தெரிகிறது. நீங்க கையாடுனா கையாடுறது, காலாட்டினா கால ஆடுறது. என்ன, பட் தட் இஸ் நாட் ரியல், இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். பட் நெவர்தலெஸ் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி இந்த ஒரிஜினல் சைத்தன்யம்ங்கிறது பரமாத்மா, என்ன அது ஒரு பறவை. இன்னொரு இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆர் பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவாத்மா. 2 பறவைகள் இருக்கு. என்ன, இந்த ஜீவாத்மா அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது, இனிப்பான கசப்பான பழங்கள் எல்லாம் அது திங்கிறது அப்படின்னு சொன்னா அது என்ன தத்துவம்னா, அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் இந்த ஜீவாத்மா இருக்கே, இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் சொன்னது, இந்த பிரதிபிம்பத்தினால் ஏற்பட்ட இந்த சேத்தனத்தினால நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து புண்ணிய பாவங்களை எல்லாம் கர்மங்கள் செய்து புண்ணிய பாவங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. என்ன, இந்த பிம்ப சைத்தன்யம் இருக்கே, அந்த பறவை அபிச்சாக்க சிதி ஒன்றும் செய்யாமல் சுகமாக இருக்கிறது. என்ன சொன்ன, ஏகஸ்டையோ காதுது பிப்பலான்னம். ஒண்ணு வந்து இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது, அந்நகா நிரண்ணம் அப்படி இன்னொன்னு சாப்பிடாம பலேன பூயாத், இட் இஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு in spite of not having anything. என்ன, அந்த சைத்தன்யம் இருந்தா அக்கர்த்தா அபோக்தா அதனுடைய பிரசன்ஸ்னாலதான் மிச்ச ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டேக் பிளேஸ். இது வந்து அக்கர்த்தா, இட் டசன்ட் டூ எனிதிங். இது வந்து பழத்துக்கிட்ட போறது கிடையாது, என்ஜாய் பண்றது கிடையாது. பண்றதெல்லாம் அந்த 2வது பட்சி. அதாவது ஒண்ணு வந்து சாட்சி சைத்தன்யம் சொல்றோம். சாட்சி சைத்தன்யம், பிம்ப சைத்தன்யம், ஒரிஜினல் சைத்தன்யம். லெட் அஸ் கால் இட் ஓசி. இங்கிலீஷ்னா ஓசி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். ஒரிஜினல் சைத்தன்யம் பிச்சிங்கிறது சர்வகத எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, தேகத்திலேயே இருக்கு. ஞாபகம் இருக்கா? which is in the body but not part of the body, product of the body, property of the body. It is an independent principle which pervades the body, enlivens the body. It extends the boundaries of the body but not limited by the body. The body வேண்டாலும் I continues survive, it is everywhere. அதான் சைத்தன்யம் இருக்கு. அதுதான் அந்த, அது கர்மம் பண்றதில்ல, கர்த்தா போக்தா இல்ல. என்ன, அதுதான் சாட்சி சைத்தன்யம்ங்கிறது. என்ன, அது வந்து பலாத்ரியாது ஸ்ட்ராங்கா இருக்கு, பலத்துடன் இருக்கிறது. சோ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் there are 2 things here. One is சாட்சி சைத்தன்யம், the other is that ஜீவன் பிரதிபிம்ப சைத்தன்யம், which is called அகங்காரம் சொல்லலாம், ஜீவாத்மான்னு சொல்லலாம். என்ன, நீங்க வந்து you can call it பிரதிபிம்ப சைத்தன்யம் சொல்லலாம். that is the reflected, that is a duplicate. என்ன, இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இம்போஸ்டர், ஸ்மால் பிக் ஐ அண்ட் ஸ்மால் ஐ புரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன, அது இதில் சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்தாப்புல let us go to the next one. ஃபர்தர் என்ன சொல்ல போறேன் படிக்கலாம். अविफलादो न तु विफलादः यो विद्यया युक्तः तु नित्यबद्धो विद्यामयो यतत विद्यमुक्तः. சோ 2 விஷயங்கள் இருக்கு. என்ன, சோ ஞானி வந்து நான் அகர்த்தா, அந்த 2 விஷயத்துல ஞானிங்கிறமா he owns up that சாட்சி சைத்தன்யம், ஒரிஜினல் சைத்தன்யம், பிம்ப சைத்தன்யம் சொன்னேன். அதை நான் என்று அவன் உணப்பண்றான். அதனால அவன் கர்ம பலன்களாகிய சுக துக்கங்களை அனுபவிக்கிறது கிடையாது. அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அகர்த்தா அபோக்தா, he is not கர்த்தா. செய்யறதெல்லாம் அந்த அகங்காரம். என்ன, சரி, அவன் வந்து அந்த அப்ப நான் சாட்சி சைத்தன்யம் சொல்லுவோம். அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானி நான் அந்த சாட்சி சைத்தன்யம் என்று அறிவதனால அவனுக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மி என்ற உணர்வு இருக்கிறது. அதனால முக்தனாகிறான். என்ன,
நான் இன்னொரு ஓசிடி டூப்ளிகேட் இது இருக்க சைத்தன்யம் இருக்க பிரதிபிம்ப சைத்தன்யம் சொல்றேனே, அது நான் கர்த்தா போக்தா என்ற அறியாமையால் அந்த அஜ்ஞானி அந்த டூப்ளிகேட் சைத்தன்ய நான் தான் ஓனம் பண்ணிட்டு கர்ம பலனை அனுபவித்துக் கொண்டு சம்சாரத்தில் உழல்கிறான். இதுதான் இங்க சொல்ல போற. என்ன சொல்ற? ஆத்மானம் அன்வம்ச சதேவ வித்வான் அபிப்பலாதோ நது பிப்பலாத யோ அவித்யானுக்கு சது நித்தியபத்தோ வித்யாமயி யஹ சது நித்திய முக்தா. என்ன இவன் நித்தியபத்தன், இவன் நித்திய முக்தன். அகங்காரங்கிறது நித்தியபத்தன், கட்டுப்பட்டவன். இவன் நித்திய முக்தன். என்ன சொல்ற? இதுல பிப்பலாதன் ஒரு வார்த்தை வருது. நம்ம இந்த பிப்பலாதங்கிற வார்த்தை ஸ்ரீகால நேம். நம்ம பிரஷ்னோபரிஷத்துல அந்த ஒரு ரிஷி கிட்ட போன 6 சிஷ்யர்கள் அந்த பிப்பலாத ரிஷி வந்தது. So that's not so accidental, it happens like that. So அபிப்பலாத சக என்ன வித்வான் ஆத்மானம் அந்யம் ச வேத. பழ அபிப்பலாத பிப்பல அத பிப்பல அந்த பழத்தை சாப்பிடாத தின்னாத என்ன அந்த பட்சி இருக்கே, அது அந்த பட்சியிலப்போ அதுக்கு அது உபமானத்துக்கு கொள்ளுங்க. இந்த பழத்தை தின்னாத அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாட்சி செய்த பலனை அனுபவிக்காத, கர்ம பலன்களை எல்லாம் அனுபவிக்காத, போக்தாவாக இல்லாத அந்த சாட்சி வித்வான் ஞானியானதுனால ஆத்மானம் அந்யம் ச வேத. அவனுக்கு நான் யார்? ஆத்மானம்னா நான் யார்? அகம் பிரம்மாஸ்மி, அகம் சாட்சி சைத்தன்யம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரிகிறது. எனக்கு வேத என்ன ஆத்மானம் வேத ச அந்யம் ச வேத. நான் ஆத்மா, நான் தான் சத்தியம், என்ன நான் தான் நித்திய வஸ்து, நான் அகம் பிரம்மாஸ்மி, மிச்செல்லாம் அனாத்மா மித்தியை. அந்நியம் ச வேத. தன்னை பற்றிய உண்மையையும், நான் சத்தியம் என்ற உண்மையையும், ஆத்மா என்ற சத்தியம் என்ற உண்மையையும், நான் பரமாத்மா என்ற உண்மையும், மிச்சமெல்லாம் அனாத்ம பிரபஞ்சம் நித்திய என்பதையும் அவன் அறிகிறான். சோ அவன் ஞானியா இருக்கிறதால ஜெகன் நித்யா, பிரம்ம சத்தியம், ஜீவ பிரம்மைவ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். எனக்கு என்ன இது ஞானிங்கிற பொசிஷன். என்ன ஞானிங்கிறவோ தான் யார் என்று தெரியும், தன்னை தவிர மிச்சம் எல்லாம் அனாத்ம பிரபஞ்சம் அதெல்லாம் மித்தியம் தெரியும், தான் யாருங்கிறது அவருக்கு தெரியும். என்ன பிப்பலாதகன. ஆனால் கர்ம பலனை அனுபவிக்கின்ற அஜ்ஞானி என்ன பிப்பல் அந்த பழத்தை தின்னும் பட்சி, அதாவது யாரு? கர்ம பலனை அனுபவிக்கும் அந்த அஜ்ஞானி தன்னையும் அறிவதில்லை, தான் பரமாத்மா என்று அறிவதும் இல்லை, பிரபஞ்சம் நித்தியம் என்பதையும் அறிவதில்லை. பிரபஞ்சம் உண்மையும் நினைச்சிருக்கா, பரமாத்மா பத்தி எனக்கு தெரியவில்லை. என்ன அவித்யாயுக்கு என்ன எவன் அறியாமையுடன் கூடியனோ சக நித்தியபத்த. இந்த அறியாமை என்ன நான் யார் என்று தெரியாமல், பிரபஞ்சம் நான் பிரம்ம சாட்சி என்று தெரியாமல், பிரபஞ்சம் அனாத்மா என்று தெரியாமல் அப்படி இருக்கிறவன் இருக்கானே, அவித்யாயுக்குன்னு அவித்யுடன் கூடியவனாக இருக்கிறானோ, அஞ்ஞானத்துடன் கூடியவனாக இருக்கிறானோ, சக நித்தியபத்த. அவன் எப்பொழுதும் நித்தியபத்த, எப்பொழுதும் பந்தமடைந்தவன், சம்சாரத்திலேயே உழல்பவன். என்ன வேற சாட்சி நித்திய முக்தா. என்ன இப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றாரு. எப்படி ஒரே தேகத்துல பத்தனும் முக்தனும் இருக்க முடியும்னா, அவன் ஞானத்தை அடைந்திருந்தால் என்ன அவன் நித்திய முக்தன். அவன் ஞானத்தை அடையாமல் இந்த தேகம்தான் நான் நினைச்சிருந்தான் அவன் நித்திய பத்தன். என்ன அவன் சம்சாரி, சம்சாரத்துல உழந்து இருக்கும். என்ன சோ இது இட்ஸ் நாட் a question of a அஜ்ஞானி becoming a ஞானி. அஜ்ஞானி becoming a ஞானின்னு எப்படின்னா, இவன் எப்போ இவனுடைய விஷன் மாறுறதோ, ஐடென்டிபிகேஷன் மாறுறதோ, நான் சாட்சியுடன் இணைந்தால், நான் சாட்சி என்பதை ஒத்துக்கொண்டால் என்ன அப்போ அவனுக்கு முக்தி. என்ன அண்ட் சாட்சிங்கிறது நித்தியம். என்ன நான் அகங்காரம் என்று நினைத்துக் கொண்டால், அகங்காரம் தேகம் எப்போதும் குறைவுள்ளதாக இருக்கும். தேகம் கேன் நெவர் பிகம் பர்ஃபெக்ட். ப்ராப்ளம்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். குறைகள் எப்போதும் இருக்கும். அதனால எதோட இவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறானோ அதை பொறுத்திருக்கு அவனுடைய பத்தனா முக்தனா அப்படிங்கிறது. என்ன சோ லிபரேஷன் என்ன? ஃப்ரீடம் லிபரேஷன் என்ன? ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் த பரமாத்மா சாட்சி சைத்தன்யம்.
டோட்டலி. அதுதான் that makes you, that is the difference between liberated and non liberated. என்ன சோ என்ன ஆகுது இப்போ பர்சன் வந்து அந்த அந்த நாலேஜ் ஞானம் ஏற்பட்டு அவன் அந்த சாட்சி சைத்தன்யத்தை நான் என்று ஒப்புக்கொண்டு இது பண்ணா, இந்த சாட்சி சைத்தன்யங்கிறது நம்ம வந்து இதுல வந்து முக்கியமா என்னன்னா நம்ம இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். என்ன ஆத்மா அந்த சாட்சி சைத்தன்யத்தை நம்ம கண்ணால பாக்குறது இல்லை, இந்த கண்ணால பாக்குறது இல்லை. என்ன ஆனால் சாஸ்திரம் சொல்றது இப்போ இந்த லைட் எரியுறதுன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு, நீங்க கண்ணால பாக்குறது இல்லை, ஆனா லைட் இருக்கு. சப்போஸ் நாளைக்கு இந்த பல்பை கழட்டிட்டோம், என்ன அந்த உண்மையில நீங்க கையை ஒழிவுன்னா நம்ம யோஜனை பண்ணுவோம் 2 தடவை. ஈவன் தோ வி டோன்ட் see, என்ன எலக்ட்ரிசிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க பண்ணாலும் unless you got a tester, அதை வச்சுன்னு பார்த்தா அது இருக்கா இல்லையா இல்லாம கையை கொண்டு வைக்க மாட்டேங்க. ஏன்னா ஈவன் தோ வி do not see the electricity, என்ன உங்களுக்கு அது வழியாக அது இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்குது. அதனால நீங்க be careful about touching a bare wire. எலக்ட்ரிசிட்டியா கண்ணால பார்த்தா இருக்கா இல்லையான்னு தெரியாது, வேண்டாம் அது எதுக்காக உங்கள் கிட்ட போகும் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா? அதே மாதிரி இங்க சாட்சி சைத்தன்யம் நம்ம கண்ணால பார்க்கல, அதனுடைய இஃபெக்ட் நம்ம எல்லாரும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். So far it is there. முதல்ல அதுல வந்து ஸ்திரமா ஒத்துக்கணும். அதை ஒத்துண்டோம்னா அந்த சாட்சி சைத்தன்யம் இருந்துட்டு இந்த தேகத்துக்கு கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணேகி பிரதமேகி யுக்தேகி கேனேஷிதம் சச்சுர் பசியதி கேசம் வாசனிமா மதந்தி சச்சு ஸ்ரோத்தம் கவுடூரோ உணர்த்தி இது யாரால இந்த மனசை என்றது கேனேஷிதம் பதவி பிரேஷிதம் மன கேன பிராணேகி பிரதமேகி பிரேகித்தி எப்படி பானம் அவங்களே ஒண்ணு வெளியே போயிட்டு நம்ம மூச்சு விடுறது ஒரு நிமிஷம் இந்த மூச்சை முடிச்சு பாருங்க, நிறுத்தி பாருங்க. ஹோல்ட் யுவர் பிரெத் ஃபார் 1 minute. எவ்வளவு ஃபோர்ஸோட அது மேக்ஸ் யூ ஓப்பன், உங்களால முடியாது. யூ cannot hold the breath beyond a point. அதனுடைய சக்தி அப்படி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதுல ஆட்டோமேட்டிக் தண்ணியில முழுகிறான்னு சொன்னதான் அவன் எப்படி திணறான் அந்த காத்து கோசம் இல்லையா, எப்படியாவது மேல வந்து உள்ளோன்னு சொல்லிட்டு என்ன. சோ அந்த 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 ஃபங்க்ஷன் பண்றதுனாலதானே நம்ம எல்லாம் இதெல்லாம் இது நடந்துட்டு இல்லையா, நம்மளுடைய இச்சை இல்லாம இதெல்லாம் நடக்கிறது இல்லையா. சோ அதே மாதிரி என்ன இந்த சோ அந்த சைத்தன்யம்ங்கிறது இருக்கு. நம்ம பார்க்க போனாலும் அந்த சக்தி அந்த சைத்தன்யம் இருந்து அதனோட பிரசன்ஸ்ல எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறது. இது வந்து இதை வந்து நம்ம ஒத்துக்கணும். எப்படி நீங்க வந்து அந்த ஒரு வேற வயரை நீங்க தொடர்றதுக்கு பயப்படுவாங்க, இவன் don't see the electricity because there may be power. அந்த இடத்துல பல்பு போட்டிருந்தது நேற்றுக்கு எரிஞ்சின்றது, தர்மம் நிச்சயம் பவர் அங்க இருக்கலாம். I don't want to take a chance சொன்ன மாதிரி அப்போ உங்களுக்கு அதே மாதிரி இங்க வந்து give the benefit of, if you want to give a benefit of doubt and say இந்த தேகம் ஃபங்க்ஷன் பண்றதே there is a chaitanya, there is a சக்தி, there is a so அந்த so you அது இருக்குன்னா இந்த தேவத்துல நீங்க வந்து your choice என்ன to own up I am that or to own up I am this body. இந்த பாடி பெரிஷபிள், இது அழியக்கூடியது, இது மாறக்கூடியது, என்ன பலவிதமான இன்னல்களுக்கு உட்பட்டது, பலவிதமான லிமிடேஷன்ஸ் இருக்கு. சைத்தன்யம் உங்களை சொல்றதோடு இல்ல, பிரபஞ்சம் பூராவே எல்லா இடத்துலயும் பரவிருக்கு. எல்லா உங்களை இயக்கிறது எல்லாரையும் இயக்கிறது அதே ஆத்மா தான், அதே சைத்தன்யம் தான். உங்களுக்கு ஓன் அப் தட் அஸ் ஐ, நான் ஏன் அதுதான் நான் ஒத்துக்கூடாது. அது ஒத்துண்டால் வச்சுருவோம், அது ஒத்துண்டால் வச்சுருவோம். அப்ப என்ன ஆகும், தென் அழியறது இந்த பாடி. there is no death for chaitanyam, that is ever there. இப்போ இருக்கிற சைத்தன்யம் தான் போன 100 years ago இருந்து 1000 years ago இருந்தது. 100 yearsக்கு அப்புறம் இருக்கப்பறம் 1000 yearsக்கு அப்புறம் இருக்கப்படுறது அதே சைத்தன்யம் தான். அது மாறல. இந்த தேகம் மாறலாம், ஊர் மாறலாம், விஷயங்கள் மாறலாம், அது மாறாது. சோ அப்போ டெத்துங்கிறது இந்த பாடிக்கு எனக்கு இல்லை, பிகாஸ் ஐ ஹவ் அக்செப்டட் சைத்தன்யம் as myself. என்ன அதை நான் அது இருக்குன்னு தெரியும், அதுதான் எல்லாத்தையும் அதனுடைய பிரசன்ஸ் தான் எல்லாம் இயங்குறதுன்னு தெரியும். என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் ஓனிங் தட் அப்? சோ அதை ஓனப் பண்ணிட்டு ஹவு டு லிவ் அ லைஃப்னா அதை ஓனப் பண்ணிட்டு வாழ்க்கை இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வேரியஸ் திங்ஸ் ஹவ் டு பி ஹேண்டில். நீங்க இது நான் சைத்தன்யம் கர்த்தா புத்தா எல்லாம் ஒண்ணு செய்ய போறதில்லைன்னு இருக்க வேண்டாம். என்ன still you can carry on doing with this knowledge. இந்த அறிவுடன் that is how a ஜீவன் முக்தா functions. ஞானிங்கிற எப்படி இருக்கான்னா உலகத்து விவகாரங்கள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டே நெய்வ கிஞ்சித் கரோமீதி, நான் ஒன்றும் செய்யறதில்லை,
குணாகுணேஷு வர்த்தந்தே, தேகங்களோட ஈடுபடுற விஷயங்களோட விஷயங்கள் அர்த்தத்தோட ஈடுபடுறது. நான் ஒன்றும் பண்றது இல்ல. நான் சுத்த சைத்தன்யம், நித்திய சர்வகதஸ்தானம், அச்சலோயம், சனாதனம். என்ன கிருஷ்ணா சொன்னார் இல்லையா? we call those 11, 12 to 25 chapter 2. என்ன நாசுதோ வித்யுதோ பவோ நாபவோ வித்ய ஆரம்பிச்சு வருது இல்லையா? ஆத்மா பத்தி சொல்றா இல்லையா? என்ன சோ அதுதான் நான். எவ்வளவு சுலபமா ப்ராப்ளம் சால்வ் ஆனது. பட் இட் இஸ் நாட், த ப்ராசஸ் இஸ் நாட் ஈஸி. இப்ப கேட்கிறாரு, நாளைக்கு கேட்கணும், நாளைக்கு கேட்கணும், இந்த வாரம் கேட்கணும், இந்த மாசம் கேட்கணும், வித்தியாசனம் பண்ணணும், மனசுல இது பண்ணணும். என்ன அது டில் இட் பிகம்ஸ் ரியாலிட்டி ஃபார் யூ. ஸ்பான்டேனியஸா நீங்க பண்ண நீ யாருன்னு கேட்டா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். நாட் தட் நீங்க இப்ப நீங்க என் பேர் ஸ்ரீனிவாசன் வச்சுக்கோங்க. ஸ்ரீனிவாசன் நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க, நாம என் பேர் ஸ்ரீனிவாசன், வைஃப் பேர் கல்யாணி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோமா? யூ நோ தட் whenever required somebody asks உங்க பேர் என்ன கேட்டா நீங்க சொல்ல வேண்டிங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிங்க. பட் அதெல்லாம் யுவர் நிஷ்டா. அதே மாதிரி இதுவும் இந்த அக்கேஷன் ரிக்வயர்ஸ் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வரணும். நான் நித்திய சர்வதஸ்தானம், நான் அழியாதவன், நான் மாறாதவன், என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேணுங்கிறப்போ நமக்கு அது நமக்கு ஸ்ட்ரென்த். This knowledge must give us a strength while dealing with the world, as we deal with the world. உலகத்துடன் எப்படி நடக்கணும் அப்படி நடந்துட்டு நமக்கு தெரியும் நான் யாருன்னு. என்ன எல்லாரும் நமக்கு பூஜை பண்ணணும் அவசியம் இல்லை, பாத பூஜை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஞானின்னு. என்ன எனக்கு தெரிஞ்சா போறோம். லிபரேஷன் இஸ் ஃபார் யூ, ஃபார் அதர்ஸ். இட் இஸ் ஃபார் மீ, என்ன எனக்கு கிடைச்சு செல்ஃபிஷ்னஸ். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற go and tell others how to get that. என்ன so that is different thing altogether. புரியுதா? so இது இந்த ஓலி அர்த்தம். இதைத்தான் பத்தி கிருஷ்ணன் சொல்றார். சொல்லிட்டு தூய அவித்யாவுக்கு ச நித்திய பத்தஹ, என்ன தூயக வித்யாமய, என்ன ய வித்யாமய ச நித்திய முக்தஹ. யார் எவன் ஞானத்தை உடையவனாக இருக்கிறானோ அவன் எப்போதும் முக்தன் அப்படிங்கிறார். இந்த வித்யாமய, அதாவது ஞானம் இல்லாதவன் பத்தன், அவன் அகங்காரம் தான் நான் நினைச்சேன்னு சம்சாரத்தில் உலகா. நீ ஞானம் இருக்கிறவன் பிரம்மாஸ்மி அகம் சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் ஒத்துக்கிறவன் அவன் நித்திய முக்தங்கிறார். இந்த வித்யாமயங்கிறார். இம்பார்ட்டன்ட் வேர்டு. வித்யான ஞானம், வித்யாமயன்னா தங்கமயமா இருக்கு, சொர்ணமயமா இருக்கா அப்படின்னு சொல்ல அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிருக்க. சொர்ணமயமா இருக்கான்னு அர்த்தம். ஷீ இஸ் சேச்சுரேட்டட் வித் கோல்டு. தங்கமே அப்படியே தங்கம் நதி மாதிரி ஓடிட்டு அதுல இருக்கா, சேச்சுரேட்டட், அதை ஊறி இருக்கா. என்ன தங்கத்திலேயே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் காதால கேட்டுட்டு விட்டுடுறதோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறதோ இல்லை. இட் இஸ் நாட் சம்திங் கேஷுவலா. ஏதோ இந்த லெக்சருக்கு போயிட்டு யாரோ ஒரு சுவாமி வரார், ஒரு 4 நாளைக்கு பேசினார், அவர் டாக்ஸ் நான் போயிட்டு வந்தேன், அதனால ஞானம் வந்துடாது, ஞானமயமாயிடாது, இந்த நாலேஜ் வந்துடாது. என்ன இது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணினா தான் வரும். என்ன இது பை அ டீச்சர் who is a ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அவர் மூலமாக இந்த சாஸ்திரத்தில் சொல்றத சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அண்ட் குவாலிஃபைடு டீச்சர். என்ன அது அது அப்போதான் இது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப நம்ம we call this a class, we don't call it lectures. இது லெக்சர்ஸ் சொல்றதுல கிளாஸ்ன்னு சொல்றோம். ஏன் கிளாஸ்ன்னு சொல்றோம்? இது ஏபிசிடில இருந்து ஆரம்பிச்சு, ஏல இருந்து ஆரம்பிச்சு இசட்ல சொல்லி தரத்துக்கு ஒரு கிளாஸ் அது. சோ ஒரு உபனிஷத்துல ஒரு விதமாக, பகவத்கீதை ஒரு மாதிரி. பகவத்கீதை பகவான் 18 அத்தியாயத்துல சொன்னார். அதே கிருஷ்ண பகவான் தான் இங்க 100 ஸ்லோகத்துல சொன்னதை 1080 ஸ்லோகத்துல சொல்றார். அங்க ஒரு விதமா சொன்னார், அங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா சொல்றது. கர்மண்ய கர்மய பச்சேத கர்மணி கர்மய சபுத்திமான் மனுஷேஷு அப்படி சம் காம்ப்ளிகேட்டட் வெர்சஸ் எல்லாம் இருந்தது அங்க. என்ன இங்க அங்க கர்மயோகத்தை பத்தி அதே எம்பசைஸ் பண்ணார், சாதனத்தை பத்தி சொன்னார். என்ன இங்க தத்துவத்தை சொல்லி வர்றார். சோ ஒண்ணுமே ஒரு விதமா சொல்றார். நம்மளே கேட்கிறோம் உபனிஷத்து, ஒரு உபனிஷத்து ஒரு விதமா சொல்றது. என்ன பஞ்சதசி கேட்கிறோம், அதுல ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு many of it நீங்க கேட்டதே, முன்னாடி கேட்டதே. இப்போ இன்ஃபேக்ட் the problem is for me. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் can I take it for granted, you know,
ஆர் ஷுட் எக்ஸ்பிளைன் இட் எனக்கு ப்ராப்ளம். நான் வந்து ஆரம்பத்திலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லுவேன். சில பேருக்கு எனக்கு என்ன தெரியும் முன்னாடியே எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு தோணும். நான் சரி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு கோ ஓவர் யுவர் ஹெட் பிகாஸ் யூ நாட் பீன் எக்ஸ்போஸ் டு தட். பட் நான் என்ன நினைக்கிறதுன்னா தெரிஞ்சவளுக்கு திருப்பி தெரியறதுக்கு தப்பு இல்லை. என்ன அவளுக்கு ஞானம் எப்படிக்கும் ஞான நிஷ்டாஸ் என்ன அது உள்ள போய் ஊருவா மாதிரி ஊரின் இருக்கும் அது என்ன தென் இட் பிகம் செட்டில். ஸோ இங்க ஞானம் மயங்கிறதுன்னா ஊரு பயன் வந்து ஞாபகம் வருது. இது நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத நான் அகம் அசங்க ஆத்மா, நான் அந்த சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், சாட்சி சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படிங்கிறது உள்ள போய் ஊறணும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்ன அது வந்து அது ஊறினாத்தான் ஞானம் வருது, ஞான நிஷ்டனாகும். தென் இட் இஸ் அவைலபிள் ஃபார் டே டு டே யூஸ். நம்ம இதெல்லாம் இந்த வேதாந்தத்தில் ஞானம் நம்ம வரத்துக்கு ரெண்டு விதமான பலன்கள். ஒண்ணு வந்து நம்ம சம்சார புனரபி ஜனனம் புனரபி மரணம் சைக்கிள்லேருந்து விடுபடணுங்கிறது தட் இஸ் ஆஃப்டர் டெத். ஓகே, தட் இஸ் டெஃபினெட்லி தெர் இஸ் அஷ்யூர்ட் வித் திஸ் நாலேஜ். இது என்ன அப்புறம் எல்லா கர்மமும் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, கதாகலா பஞ்சதசா பிரதிஷ்டா தேவாஷ்ட சர்வே பிரதிதேவதாசு கர்மாணி விஜயானமயச்சாத்ம பரேவியே சர்வே ஏகீபவந்தி சொன்னாருன்னு. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பஞ்சபோதங்களை போயிடுறது, சூக்ஷ்ம சரீரம் வந்து தேவதைகள்கிட்ட போயிடுறது, இது ஆத்மா வந்து பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுறது அப்போ சொல்றேன் இந்த நாலேஜுக்கு அப்புறம். ஸோ தட் இஸ் தேர். பட் வி வாண்ட் பெனிஃபிட் ஹியர் அண்ட் நவ். என்ன இகச்சேத் அதே வீட்டில் சத்தியம் அஸ்தி. இப்ப கிடைச்சதுன்னா ஐ வாண்ட் த பெனிஃபிட் நவ் அப்படின்னு ஜீவன் முக்தி இஸ் அவைலபிள் ஹியர். இந்த நாலேஜ் இருந்ததுன்னா நீ வந்து ஈவன் ரைட் ஹியர் அண்ட் நவ் யூ பிகம் a முக்தா அப்படின்னு இவாபரேட்டா எங்கேயும் போயிடல. பட் யுவர் ஆட்டிடியூட் டு த வேர்ல்ட் இஸ் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஜெகன் மித்தியைன்னு தெரிகிறப்போ உங்களுக்கு யூ ஆர் நாட் கோயிங் டு பி அஃபெக்டட் பை த வேர்ல்ட் ஆஸ் யூ யூஸ்ட் டு பி அஃபெக்டட் when you were an அஞ்ஞானி. என்ன நான் அந்த அசங்க ஆத்மா சாட்சி சைத்தன்யம் எனக்கு தெரிகிறப்போ, நான் இந்த மாறக்கூடிய அகங்காரம் இல்லைன்னு தெரிகிறப்போ என்ன ஏற்படுறது? இல்லை அகங்காரத்துக்கு ஏற்படுறது. அது எப்படி குறையுள்ளது? யூ கேன் நெவர் மேக் திஸ் பாடி, கேன் யூ எவர் மேக் திஸ் பாடி பர்மனென்ட்லி? என்னதான் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த காயகல்பம் கண்டுபிடிச்சவன் அவன் இல்லை இன்னைக்கு. நோபடி சர்வைவ்ட் தட். எவ்வளவு நான் எந்த சாஸ்திரங்களை சொன்னாலும் என்ன மேன் பாடி கேன் நெவர் பி எட்டர்னல் இல்லையா. ஸோ therefore இந்த ஞானம் அப்படிங்கிறது so you identify with this and then benefit is even as you live you are a free person. ஜீவன் முக்தங்கிறது free person என்ன எல்லாம் நடக்கத்தான் நடக்கும். குணா குணேஷ் வர்த்தந்தே அது நடந்துட்டு இருக்கும். பிரகாஷிச்சு பிரவருத்தி மோகமே வச்சு பாட்டதான் நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நான் நிவருத்தானி காங்ஷதி. அது இப்படித்தான் நடக்கணும் இல்லை, எது நடந்தாலும் நடக்கிறபடி நடக்கட்டும். என்ன அதை நான் ஐ அக்செப்ட் இட் ஆஸ் இட் இஸ். என்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். எனக்கு கெட்டது எனக்கு நல்லது தானே ப்ராப்ளம். சரி, நான் என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஐ ஹவ் told you before, I would like to because the context has come against that. So ஆத்மாங்கிறது அசங்க ஆத்மா பிரபஞ்சங்கிறது நித்திய ஒரு காலத்து பிரபஞ்சம்னு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு சரி. சோ காமயேத பகுத்சா பிரஜாயேதி சதபோ தப்பியத்தை இதகம் சமம் அசிருஜத தத் சுஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்துல இது சொல்றது உபனிஷத் சொல்றது. அதாவது அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் அத்விதீய பிரம்மன் சங்கல்பம் பண்ணிட்டு பகுத்சா பிரஜாயேதி இல்லையா. நான் சொல்ல போர் அடிக்கிறது லெட் மீ ஹாவ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் உண்டாயிற்று. வாண்டட் என்டர்டெயின்மெண்ட் டிவியை சுவிட்ச் ஆன் பண்ணினா சீரியல் வந்துடுச்சு. என்ன ஸோ எல்லாம் சங்கல்பம் பண்ணி இப்படி வந்து கேட்டா நம்ம எல்லாம் சொப்பன இது பண்றது இல்லையா. இந்த பியூனி லிட்டில் ஃபெலோ நம்ம we can create a dream world na Paramatma can't create this universe. He can. அதுபோல வந்துட்டு அவனே அனுப்பிராவிஷ் அவனே ஜீவனா எல்லா ஜீவராசிகளும் போயிருக்கான். இந்த பரமாத்மா தான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கக்கூடிய காமன் இந்த பரமாத்மா தான். ஸோ அவன் எல்லாத்தையும் அவனுடைய இதுக்கோசரம் என்டர்டெயின்மெண்ட் கிரியேட்டட் திஸ். ஸோ நமக்கு ரசம்னா நவரசங்கள் இருக்கு. கசப்பும் ஒரு ரசம் தான், துவர்ப்பு ஒரு ரசம் தான், திதிப்பு மாத்திரம் ஒரு ரசம் இல்லை, என்ன புளிப்பு மாத்திரம் ஒரு ரசம் இல்லை, காரம் மாத்திரம் ஒரு ரசம் இல்லை. அது மாதிரி பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் தேர். ஸோ ஹீ created, wanted to enjoy, got into each one. He is the one who is experiencing everything.
என்ன? So he created also this reflected consciousness, this Jivan, and through him, அவன் தவணை பண்றது இல்ல, through him he is gaining all this experience. கையில் உபனிஷத்துல சயேவ மாயா பரிமோதிதாத்மா சரீரமாஸ்தாய கரோதி சர்வம். என்ன? அந்த சயேவ மாயா பரிமோதிதாத், மாயைன்னு எப்படி இதெல்லாம் மாயினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உண்டு பண்ணி சரீரத்துல ஜாகிரத் சொப்ன சுஷுப்தில பல விதமான அனுபவங்களை அனுபவிக்கலாம். சோ இதெல்லாம் மேக் டு ஆர்டர் பகவான். நல்லது நம்ம சோக்கால் நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பண்றது, நம்மளுடைய கிரியேஷன். என்ன? வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். திதிப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, ரெண்டும் இருக்குத்தானே இருக்கு இல்லையா? தேர் ஆல்சோ தேர் பார்த்தது. சில சமயம் கசப்பு நம்ம வேண்டியிருக்கு, பார்த்தாலும் திதிப்பு சாப்பிட்டு இருக்க முடியாது, கசப்பும் வேண்டியிருக்கு. ஸோ எல்லா வித அனுபவம் இருக்கு எல்லாம். இட்ஸ் ஸோ இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை வித் தட் சாட்சி சைத்தன்யம் அண்ட் நாட் வித் த எக்ஸ்பீரியன்சிங் ஜீவ ஆத்மா, திஸ் இஸ் அ டிராமா விச் இஸ் கோயிங் ஆன். எது இருந்தாலும் அந்த அனுபவம் இஸ் வாட் இஸ் டிசையர்டு. அவர் பகவானுடைய விருப்பப்படி எல்லாம் நடக்கிறது, அவன் கிரியேட் பண்ண அதுபடி நடக்குது. நான் எதுக்கு நல்லது கெட்டதுன்னு சொன்னேன்? யூ கோ த்ரூ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கோ த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ், கோ த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ். என்ன? அவ்வளவுதான். நான் என்ன பொறுத்த மட்டும் நான் if I identify myself with சாட்சி சைத்தன்யம், not with this ஜீவாத்மா, then I have no problem. Even while I am alive, ஜீவன் முக்தம். என்ன? ப்ராப்ளம் இல்லை. ஸோ தட் இஸ் வாட் வித்யாமயா அப்படின்னு சொல்றப்போ he saturated with. அதனால அவனுக்கு நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிறதுல அவனுக்கு ப்ராப்ளமே கிடையாது. என்ன அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போ அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். தேஹஸ்தோபி ந தேஹஸ்தோ வித்வான் ஸ்வப்னாத்யதோத்திதஹ அதேஹஸ்தோபி தேஹஸ்தஹ உவதி ஸ்வப்னத்ருக்யதா. ஸோ இங்க என்ன சொல்றேன்னா, இது தேகஸ்தோபி ந தேகஸ்தா வித்வான் ஸ்வப்னாத் ஸ்வப்னாத் அதோத்திதா அதேகஸ்யாபி தேகஸ்ய குமதிஹி ஸ்வப்னவித் யதா. என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு அழகான உதாரணத்துடன் ஞானிகளுடைய நிலையை விளக்கிறார். நான் ஞானிகள் எப்படிப்பட்டவங்கிறது என்ன சொல்றார், தூங்குறப்போ என்ன சொப்பனத்துல ஒரு புலி துரத்துறது வச்சுக்கோங்க. என்ன? நம்ம சொஸ்தமா படுத்துட்டு இருக்கோம், படிக்கல. என்ன? அப்ப புலி துரத்துறப்ப என்ன பண்றோம்? பயந்து ஓடுறோம், சொப்பனத்துல ஓடுறோம். என்ன? சோ நமக்கு அது நிஜம் புலின்னு தான் நினைச்சு நம்ம ஓடுறோம். சொப்பனத்துல அந்த புலி நம்ம நிஜமாவே துரத்துறதுன்னு தான் ஓடுறோம் நம்ம. என்ன? ஆனால் உண்மையில துரத்துற புலியும் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். It is only a projection of a வாசனை. ஒரு வாசனை தாட்டினோட ப்ரொஜெக்ஷன் தான் மனசுல இருக்கிறது தான் புலியா வருது. நீங்களும் யூ ஆல்சோ பீன் கிரியேட்டட் பை தட் வாசனை ஒன்லி. என்ன? அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் ரோடு வாசனை எல்லாமே நீங்களே தான். அதுல யூ ஆர் யுவர் செல்ஃப் தேர் ஆஸ் தாட் அதுல இருக்கு. ஆனால் நம்ம ஓடுறப்போ இங்க படுத்துட்டு இருக்கிறவனுக்கு தெரியாது. இந்த புலி எல்லாம் ஒன்லி தாட், அது உண்மை இல்லை. ஏன்னா அது என்ன ஒன்றும் பண்ணாது, உண்மையா இருக்கதால என்ன பண்ண முடியும், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொஸ்தமா இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான் அன்அஃபெக்டடா. என்ன? அவனுக்கு தெரியாது. சப்போசிங் he can know that it is a dream. நம்ம என்ன சாதாரணமா புலி துரத்துக்கு பயந்து முடிச்சுடுவோம், ஐயோ நல்ல வேலை அது சொப்பனம் தப்பிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? Supposing let us say சொப்பனம் continues and you are there witnessing that. என்ன? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? நான் படுத்துட்டு இருக்கேன், புலி என்ன துரத்தல. புலி துரத்துறதுங்கிறது இன்னொரு என்ன, உண்மை இல்லாத என்ன, ஒரு தாட். இட் இஸ் ஒன்லி a thought. அந்த தாட் ஐயத்தான் அந்த தாட் புலி துரத்துறது, அதுக்கு ஒன்றும் சத்தியத்துவம் கிடையாது அப்படின்னு உங்களால பார்க்க முடிந்தால் அதுதான் ஞானியினுடைய பொசிஷன். சோ ஞானிக்கு என்ன தெரியும்? இந்த பிரபஞ்சத்துல விழிப்பு நிலையில இருக்கிறது எல்லாமே என்ன
எப்படி அந்த சொப்பனத்தோட பிடிக்கிறதோ அதே மாதிரிதான் விழிப்பு நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு அது புரிகிறது. அவனுக்கு நான் அந்த அகங்காரத்தோட ஐடென்டிஃபை பண்ணாததுனால அவனுக்கு வந்து சாட்சித்துவங்கிறது அவனுக்கு இருக்கு. சோ அப்ப will he be affected by anything that happens? ஒண்ணும் இல்லை இது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரியறதுனால he will be watching it as you watch a டிவி சீரியல். டிவி சீரியல்ல பாக்குறவங்க என்ன, சம் வில்லன் இஸ் சேசிங் த ஹீரோயின், என்ன அவளை ரொம்ப துன்பப்படுறதான், கட்டி வச்சு அடிக்கிறேன் எல்லாம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். இது உங்களுக்கு கண்ட நிஜமா பண்ணி வருது. என்ன உங்களுக்கு வந்து நீங்க அட் சம் பாயிண்ட் இன் டைம் நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க இதெல்லாம் இட்ஸ் நாட் ரியல் அப்படின்னு ஒரு மூமெண்ட் உங்களுக்கு தெரிகிறப்போ உங்களுடைய இது குறையிறது, துக்கம் குறையிறது. பட் அட் தி டைம் யூ ஐடென்டிஃபை வித் தட் கேரக்டர், ஐயோ பாவம் இப்படி பண்றாளேங்கிறப்ப கண்ட தெரிகிறது. ஸோ சாட்சித்துவம் இருக்கிறப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. எப்படியும் அந்த சீசன் முடிஞ்ச உடனே, சீரியல் முடிஞ்ச உடனே நீங்க உங்களுக்கு எல்லாம் மறந்தே போயிடுங்க, பற்றி லைக் சொப்பன மாதிரி தான். ஸோ ஞானிகளும் இந்த பிரபஞ்சத்தை ஜாகிரத அவஸ்தையிலேயே இப்படிதான் பார்க்கறான். அவன் அந்த தேகத்துல இருந்து எல்லாத்துலயும் இன்வால்வ்டா இருந்தாலும் அவனுடைய சாட்சித்துவத்தினால இஸ் ஏபிள் டு டிட்டாச் ஹிம்செல்ஃப் அண்ட் லுக் அட் இட் ஆப்ஜெக்டிவ்லி அண்ட் அதனுடைய விஷயங்களை அனுபவங்களை அவன் ஏற்கிறான். அதனால அஃபெக்ட் ஆகாம he is not affected by that. என்ன இதுதான் சொல்லாருங்க. என்ன அவன் வந்து இந்த பிரபஞ்சமே ஒரு சொப்பனம் தான் என்று அறிந்து விழிப்பு நிலையில் தேகத்துடன் ஐடென்டிஃபை செய்யாமல் அசங்க ஆத்மாவுடன் இணைந்திருப்பதால் அவனுக்கு சம்சார துக்கம் இல்லை. இது வந்து இது நீங்க நிதித்தியாசனங்களை பார்க்கலாம். இல்லை you can see whether you can stand out and see things. நம்ம வந்து எனக்கு என்ன ஆகுங்கிற பயம் ஏற்படுறப்ப இந்த ப்ராப்ளமே வருது. எனக்குங்கிறப்போ நம்ம வந்து அகங்காரத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆத்மா ஒண்ணு ஏற்படாது. ஆத்மா சாஸ்திரத்துல சொல்றதே நம்ம அப்படியே ஒத்துக்கிறோம். அசங்க ஆத்மா நித்திய சர்வகதஸ்தானம் அச்சலோயம் சாதம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சைனம் கிளவி என் தாபக நோஷியதி மாறுதக சொன்னார் இல்லையா, கத்தி வெட்டாது, அதை நெருப்பு எரிக்காது, தண்ணி நினைக்காது, காற்று உலர்த்தாது, அசங்கமான வஸ்து அது ஆத்மா. அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். இது வந்து உரிய போட்டு ஆத்மா ஆத்மாவை ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு அந்த ஒர்க்கே கிடையாது. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இந்த அனாத்மா இருக்கே அதை காப்பாற்ற முடியாது என்னைக்கும். ஓகே, அது அழியக்கூடிய வஸ்து, மாறக்கூடிய வஸ்து. therefore you accept that and if you identify with this, இதுக்கு பிராரப்த வசாத் பிராரப்தாய சமர்ப்பிதம் சோபுஷா குரு நித்யேஷா மனிஷா மம ஞானம் வந்துருத்தனுக்கு பிராரப்தம் இன்னும் சுச்ச காலம் இருக்கப்படுறது. 10 வருஷமோ 20 வருஷமோ இருக்கப்படுது. டூரிங் வருது ப்ராப்ளம்ஸ் திஸ் வி ஆர் தட் வே. என்ன நான் இருந்த 50 வருஷமோ 60 வருஷமோ நான் இந்த இதெல்லாம் ஞானம் இல்லாத போது இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இனிமே இருக்கிற சொச்ச வருஷத்துல ஐ ஆம் நாட் கோயிங் டு சஃபர். மென்டலி சஃபரிங் வில் கம். என்ன நான் வந்து என்னுடைய ஐடென்டிஃபை மைசெல்ஃப் வித் அசங்க ஆத்மா அண்ட் treat them as something which cannot be avoided. பிராரப்த வசத்தினால் ஏற்படுறது நடக்கிறப்படும் நடக்கட்டும். இந்த இதுக்கு பிராரப்தம் தான், இதுக்கு தேகத்துக்கு தானே. எப்போ நான் இந்த தேகம் இல்லைங்கிறது தீர்மானம் பண்ணிட்டேனோ அதுக்கு என்ன வந்தா we should have worry. Not that education அலைந்து பிடிக்காம இருக்கக்கூடாது. You should continue to look after the body to whatever extent, but why unduly worry to preserve it? என்ன எஸ் ட்ரை டு பிரசன்ட் இட். டாக்டரை போகாண்டான்னு சொல்ல, ஆஸ்பத்திரி போகாண்டான்னு சொல்ல எல்லாம் பண்ணுங்க. இந்த மனசுல ஒரு கிளேஷம் வேண்டாங்க. ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. சரி, அவன் சரீரம் லைக் எனி அதர் மெக்கானிக்கல் திங். காருக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா போய் டாக்டர் ரிப்பேர் ஷாப் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணிட்டு வரும். அந்த மாதிரி இந்த பாடியை ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. என்ன ஸோ தட் இஸ் வே ஹவ் வி ஷுட் லுக் அட் இட். என்ன ஸோ என்ன சொல்றாருங்க, வித்வான் தேகசி அப்பி. என்ன வித்வான்னா ஞானி, என்ன வித்வான அறிந்தவன், ஆத்ம ஞானம் உள்ளவன். தேகசிய அப்பி என்ன தேகத்தில் இருந்தாலும் ஜாகிரத அவஸ்தையில அவனுக்கும் தேகம் இருக்கு, ஞானிக்கும் தேகம் இருக்கு. என்ன அந்த தேகம் எப்படி வந்து பிராரப்தத்தினாலதான் வந்தது தேகம். ஞானிக்கும் தேகம் இருக்கு, அஜ்ஞானிக்கும் தேகம் இருக்கு. சொப்னாத் அந்யதி யதா, சொப்னாத் அந்நியதா, சொப்பனத்தில் இருந்து கொண்டு விழித்து தன் சொப்பன தேகம் இல்லை என்று எப்படி அறிகிறானோ. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவன் சொப்பனத்துல இருக்கிறப்பவே என்ன
இந்த புலி துரத்துற போயே அவன் நான் இந்த சொப்பன நான் இல்லை, நான் படுத்துட்டு இருக்கிறவன் அப்படிங்கிறது அந்த விஷயம் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி விழிப்பு நிலையில இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் சொப்பனம் மாதிரி தான், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. எனக்கு எப்படி சொப்பனத்துல அவனுக்கு எல்லாருக்கும் சொப்பனத்துல இந்த மாதிரி இருக்க முடியாது. நாட் சேயிங் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு see the சொப்பனம் and be a சாட்சி. moment you know you will come out of it, but it is possible. நடக்கிறது நமக்கு சில சமயம் ஏற்படுறது உண்டு. I don't know whether you all experience any of your experiences. அது மாட்டுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எழுந்து உடனே எழுந்திருக்கிறது இல்லை. அதுவும் பச்சை போய் இப்படி சுகமான கனவா இருந்தா let it continue அப்படி கூட நினைக்கிறது உண்டு இல்லையா? சோ அவன் என்ன பண்றான், வித்வான் தேகசி அப்பி, என்ன தேகத்தில் இருந்தாலும் சொப்னாத் உத்தித்த ஏதா, சொப்பனத்திலிருந்து கொண்டு விழித்து தான் சொப்பன தேகம் இல்லை என்று எப்படி அறிகிறானோ, சொப்பனாத் உத்தித்த ஏதா என்ன தேகசிய ந, அவ்வாறே விழிப்பு நிலையிலும் நான் தேகம் இல்லை, அசங்க ஆத்மா நான் தேகம் இல்லை என்று என்ன அறிகிறான். சொப்பன எக்ஸாம்பிள் சொன்ன பதில தட் அதே ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விழிப்புரையும் ஞானியை பொறுத்த மட்டும் என்ன. சோ நீங்க எப்படி சொப்பனத்துல நடந்தது இல்லைன்னு பயப்பட மாட்டோம். அப்ப முடிச்சுட்டு சொல்லுவா, ஐயோ சொப்பனம் தான், அதுக்கு அப்படின்னு நம்ம கவலைப்படாம இருக்கோமோ என்ன. அதே மாதிரி ஞானி விழிப்பு நிலையில ஏற்கத்தையோ என்ன அதெல்லாம் அவருடைய மித்தியாத்துவத்தை புரிஞ்சது இஸ் நாட் அஃபெக்டட், இஸ் நாட் அஃபெக்டட். தேகசியன குமதிஹி, மதிஹின்னா அறிவுள்ளவன், குமதிஹின்னா அறிவில்லாதவன் அஞ்ஞானி. என்ன அதேகசி அப்படி என்ன அதேகசி அப்படின்னா உண்மையில நான் சாட்சி சைத்தன்யம் அகங்காரம் இல்லை, அதனால அதை தெரியாம அஞ்ஞானி உண்மையால் தேகத்தில் இல்லாத போதிலும் எல்லாருமே அந்த சாட்சி சைத்தன்யம் தான். ஆனா அஞ்ஞானி நான் அந்த அகங்காரம் நினைக்கிறான். அவன் உண்மையிலேயே அவன் சாட்சி சைத்தன்யம், அதனால அவன் தேகத்துல அவன் பரமாத்மா சாட்சி சைத்தன்யம், அவன் அகங்காரம் நினைச்சுட்டு இருக்கான். என்ன அவன் உண்மையா தேகத்தில் இல்லாத போதிலும் என்ன அவன் சாட்சி சைத்தன்யமா இருந்த போதிலும் என்ன இங்க சாட்சி சைத்தன்யம் தேகத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அவர் தேகத்தில் இல்லாத போதும் சிறப்பு என்ன சொல்றாருன்னா எங்கும் பரவி இருக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யம் அதுவும் இந்த தேகத்துல இருக்கு. என்ன அகங்காரங்கிறது தேகத்துல உள்ளதான் இருக்கு. என்ன என் தேகத்தை என்னுடைய அகங்காரம், உங்க தேகம் என்னுடைய அகங்காரம். அவன் என்ன சொல்றான், சாட்சி சைத்தன்யம் நான் இல்லை, இந்த அகங்காரம் தான் நான். என்ன குமதி அதேகசிய அப்படி சொப்பனத்திற்கு யதா தேகசிய, சொப்பனத்தில் சொப்பன தேகம் உண்மை என்று நினைப்பது போல விழிப்பு நிலை தேகமும் உண்மை என்று நினைத்து சம்சாரத்தை சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். புரிஞ்சுதா? சோ ஞானி இஸ் ஏபிள் டு see விழிப்பு நிலையே ஒரு சொப்பனம் மாதிரி ஒரு நித்தியங்கிறத அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். பிகாஸ் அவன் இந்த சாட்சி சைத்தன்யத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் உண்மையிலே அகங்காரம் அழியக்கூடியது, மாறக்கூடியது. நான் சாட்சி சத்தியம் நித்திய வஸ்து அப்படின்னு அதனால அவன் அஃபெக்ட் ஆறதில்லை. வேற அஜ்ஞானிங்கிறவன் சாட்சிங்கிறவனுக்கு தெரியாததுனால நான் அகங்காரம் என்று இருப்பதனால அதனோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் என்னுடைய ப்ராப்ளம், அதனுடைய குறைகள் எல்லாம் என்னுடைய குறைகள் அப்படின்னு நினைத்துக்கொண்டு அவன் கஷ்டப்படுறான். So அப்படின்னு சொல்ற. சோ என்ன இஃபெக்ட் வாட் கிருஷ்ணர் ரைட் சே இன் தீஸ் வெர்சஸ் சொல்ல போறாரு. என்னன்னா தட் இஸ் தேகாபிமானம் ஒண்ணு இருக்கு. என்ன இங்க சாட்சி சைத்தன்யமும் இருக்கு, அந்த ஜீவன் அகங்காரம் ஒண்ணு இருக்கு. இந்த அகங்காரம் நான் தேகம் என்று நினைப்பது, அதுதான் அகங்காரங்கிறது. சோ நீ உனக்கு நீ எவ்வளவு நாள் நீ இந்த அகங்காரத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறியோ, நான் தான் இந்த தேகம், தேகாபிமானத்துடன் இதெல்லாம் தான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய வீடு, என்னுடைய வாசம், என்னுடைய பிசினஸ், சோ மெனி திங்ஸ். என்ன நான் அகம் மம அதுதான் நான் அப்படிங்கிற ஊறிப்பு இருக்கு நமக்கு. எத்தனை காலம் அந்த ஊறிப்பு இருக்கோ அத்தனை காலம் அதுகளுக்கெல்லாம் ஏற்படுறதெல்லாம் எனக்கும் ஏற்படும். என்ன அதனால அதெல்லாம் எல்லாம் அழியக்கூடியது, மாறக்கூடியது. என்னுடைய தேகமும் அழியக்கூடியது, என்னுடைய மனைவி மக்கள் எல்லாருடைய தேகமும் அழியக்கூடியது. என்னுடைய வீடு வாசல் 50 வருஷம் வச்சு இந்த இடத்துல இந்த வீடு இருக்கப்படுறதா இருக்காது. இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ்ல எல்லாம் பிளாட் ஆயிடுச்சு. இப்போ பிளாட்னா கிரவுண்டுக்கு பிளாட் ஆயிடுச்சு. சோ அதே மாதிரி 50 வருஷம் கழிச்சு எல்லாமே மாறப்படுது. எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். சேஞ்ச் இஸ் தி நேச்சர் ஆஃப் அனாத்மா.
பிரபஞ்சத்தினுடைய நேச்சரே சேஞ்ச் தான் என்ன. சோ எல்லாம் மாறப்படுறது, அழியப்படுறது, என்ன ஒன்றும் நிறைய இருக்கப்படுறது இல்லை என்ன அப்படிங்கிறது. சோ உனக்கு அது அதனால இந்த சாய்ஸ் இருக்கு உனக்கு. சாட்சி சைத்தன்யம்ங்கிறது அகர்த்தா அபோக்தா இருக்கு. நீ அதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய விஷனை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான்கிறது சாட்சி செய்யணும்னா நீ முக்தனாவ. நான்கிறது இந்த தேகம் அப்படிங்கிற நினைக்கப்பட்ட தேகாவின் நினைக்கணும்ல நீ பத்தனா தான் இருப்ப என்ன அப்படின்னு இந்த உபதேசத்துடைய சாராம்சம் இதான் சொல்றார். இதை ஃபர்தரா சொல்ல போறார் என்ன. வில் see that. நம்ம இதெல்லாம் தான் கேட்க போறோம். இப்பவும் சரி, இன்னும் நிறைய சோகம் பண்ணிருக்கு எல்லாம் இந்த ஐடியாஸ் தான். இது நமக்கு நான் சொன்ன இல்லையா, எல்லாருக்கும் இந்த ஞானம்ங்கிறது இருக்கு. இட் இஸ் நாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லை, சிம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஓன் அப் பண்றதுதான் ப்ராப்ளம். நான் அகம் சாட்சி அப்படிங்கிறது அக்கர்த்தா அபோக்தா எப்படி சொல்ல முடியும்? நான் தான் செய்யற காரியங்கள் நான் எப்படி அக்கர்த்தான்னு சொல்ல முடியும் அப்படின்னா அதான் நைஷ்கர்மியம்ங்கிறது. நைஷ்கர்மியம்ங்கிறது அது நம்ம செய்வது நான் அல்ல, நான் சாட்சியா இருக்கிறேங்கிறத எப்படி என்னென்ன செய்யணுமோ அப்ரோப்ரியேட்லி எடு என்ன. ஆஸ் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் யூ ஃபங்க்ஷன், டோன்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். அது பண்ண வேண்டியதான் என்ன. ஒரு சன்னியாசம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறவன் கூட காலம்பு குளிக்கணும், அவனுடைய ஜபகாரனா பண்ணணும் என்ன, அவனுடைய துணியெல்லாம் துவைச்சு போட்டுக்கணும், பிக்ஷை எடுத்துட்டு வரணும், சரீரம் செய்யாம இருந்து சரீரம் கூட இருக்க முடியாது. அதை பண்ணித்தான் ஆகணும். காரியம் பண்ணாத நெகி க்ஷணமை பத்தி ஜாதி இஷ்டத்தை அகர்ம கிருத்து காரியம் செய்தாலும் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. பண்ணணும், பட் வித் வாட் ஆட்டிடியூட் யூ ஆர் டூயிங் இட் makes the difference. என்ன இது கண்டிப்பா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.